Hi students, நம்ம இந்த வீடியோவில் NMMS எக்ஸாமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம் மேக்ஸில் இருந்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மாதவி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20% வட்டி விகிதம் 4 ஆண்டுகளுக்கு 5,000 தனி வட்டியாக செலுத்தினால் அதோட அசல் எவ்வளோ இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாதவி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 4 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4, அப்போ என்ன வந்து 4ன்னு எடுத்துக்கணும். 20% பர் ஆனம்ன்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6ன்னு எடுத்துக்கணும். நம்ம 5,000 ருபீஸை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டுமே பே பண்ணியிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து 5,000 இருந்தது அப்படின்னா அவங்களோட அசல் பி எவ்வளோ, பிரின்சிபல் எவ்வளோ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பேசிக் ஃபார்முலா PNR/100 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 100 வந்து இந்த ஆரோட பர்சன்டேஜுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 5,000. இப்போது நம்மளோட ஆம்பிஷன் இந்த பியை கண்டுபிடிக்கிறது தான். என்னுக்கு பதிலாக கொஸ்டினில் 4 கொடுத்துருக்கிறதுனால இந்த பி தெரியாது. என்னோட வேல்யூ 4, ஆரோட வேல்யூ கொஸ்டினில் 20, டிவைடில் இருக்க 100 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 5,000 மல்டிபிள் பை இங்கே 100 அப்படின்னு கிடச்சிருக்கும். நமக்கு வந்து பி தானே வேணும். அப்போ மல்டிப்பிள் இருக்க இந்த 4ம் 20ம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். பி இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்மக்கிட்ட 5,000 மல்டிபிள் பை 100 இருக்குது. டினாமினேட்டரில் ஒரு 4ம் ஒரு 20ம் வரும் இங்கேருந்து இந்த சைடு வரும்போது. ஸோ இது 1s இது 5s அப்படின்னு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 4s 4, பேலன்ஸ் 1, 2 4s 8, பேலன்ஸ் 2, 5s 0. அப்போ 1,250 இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணும்போது 6,250 கிடைக்குது. அதுதான் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ. அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. 92 பார்க்கலாம். ஒரு பள்ளியில் 360 மாணாக்கர்கள் உள்ளன. அவர்களில் 240 பேர் மாணவர்கள் எனில் மாணவிகளோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து 360. அவுட் ஆஃப் 360 வந்து 240 ஆர் பாய்ஸ். அப்போ வந்து கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கேர்ள்ஸோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்லேருந்து பாய்ஸோட கவுண்ட்டை மைனஸ் பண்ணிட்டா கிடச்சிரும். ஸோ 360லேருந்து 240 மைனஸ் பண்ணும்போது 120 கிடைக்கிது. அப்போ அந்த கேர்ள்ஸோட கவுண்ட் வந்து 120, ஸ்கூலோட கவுண்ட் வந்து 360 இருந்தது. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து 120 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவுட் ஆஃப் 360 டோட்டலில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னா அதை மல்டிபிள் பை 100 கொடுக்கணும். நீங்கள் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 12 1s 3s. அப்போ வந்து நமக்கு கிடைக்கிது 100/3% அப்படின்னு கிடைக்கிது. 100/3ன்றதை அவங்க டெசிமலில் மாற்றி தான் எழுதியிருக்காங்க. இப்போ 100ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணும். 3 3s 9, பேலன்ஸ் 1. இந்த 0 இருக்குது. 3 3s 9, பேலன்ஸ் 1. திருப்பியும் பாயிண்ட் வச்சு 0 எடுத்துக்கலாம். 3 3s 9 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ 33.3 அப்படின்றது உங்களோட சரியான பர்சன்டேஜ் கேர்ள்ஸுக்கு. 3.3% அப்படின்றது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. பாருங்கள் 93ல் the exterior angle of a triangle is 110. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இதுக்குள்ளே வர இந்த 3 வந்து இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இதை வெளியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே கிடைக்கிறது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த மாதிரி 3 எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அதாவது அந்த வெளிக்கோணம் வந்து 110ன்னு இருந்ததுன்னா உள் எதிர்கோணங்கள் அப்படின்றது என்னென்னா இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா இதோட இன்டீரியர் இந்த ஆங்கிள் வந்து இதோட இன்டீரியர் தான். ஆனால் இந்த எக்ஸ்டீரியருக்கு ஆப்போசிட் கிடையாது. இது இதோட பேராக இருக்குது, லீனியர் பேராக இருக்குது. அப்போ இந்த 2 பேரையும் தான் நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும்னா இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்னு எடுத்துக்கணும். இவங்க 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த 3 ஆங்கிளும் எப்படி இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. உங்களோட ட்ரையாங்கிளோட பேசிக் என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளில் இந்த வெளியில் வர இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக A+B தான் இருக்கும். ஸோ அந்த ரூல் படி இந்த எக்ஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த 110 கிடைக்கும். நான் அந்த ரெண்டும் ஈக்குவல் ஆங்கிள்ஸ்னு கொஸ்டினில் சொல்லிட்டதுனால எக்ஸும் ஆட் பண்ணால் 2x is equal to 110. மல்டிப்பிள் இருக்க 2 அங்கே போனால் டிவைட் ஆகிடும். இப்போ டிவைட் பண்ணால் 55 டிகிரி கிடைக்குது. அப்போ இந்த வேல்யூ 55, இந்த ஆங்கிளும் 55 தான். இந்த ஆங்கிளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒன்று நீங்கள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த பக்கம் இருக்கவங்களே இந்த பக்கம் இருக்கவங்களே ஆட் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 180 தான் கிடைக்கணும். அப்போ இங்கே 110 இருக்குது. அப்போ 110 கூட என்ன ஆட் பண்ணால் 180 வரும், 70. அப்போ இந்த தேர்ட் ஆங்கிள் டெஃபினட்டாக என்னவாக இருந்திருக்கும்னா 70 தான் இருந்திருக்கும். அப்போ 70 55 55 அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். பின்வரும் பாஸ்கல் ட்ரையாங்கிளோட மிஸ்ஸிங் நம்பர். பாஸ்கல் ட்ரையாங்கிளோட மிஸ்ஸிங் நம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். பேசிக்காக பாஸ்கல் ட்ரையாங்கிள்னால் என்ன தெரியுமா, இங்கே ஒரு 1 இருக்குன்னா இங்கே ஒரு 1 1ன்னு ஸ்டார்ட் பண்ணி 1 இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி இங்கே போடுவாங்க 2, அடுத்து 1. எப்போவுமே 1ல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நடுவில் இப்படி ஆட் பண்ணிட்டே போவாங்க. 1 + 2 3, இது 1 + 2 3, திருப்பி 1ல் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஆட் பண்ணால் 4, இவங்களை ஆட் பண்ணால் 6, இவங்களை ஆட் பண்ணால் 4, திருப்பி ஒரு 1. இது பேர் தான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஆக்சுவலாக இந்த மேலே இருக்க 2 பேர் இப்படி ஆட் பண்ணி அடுத்த பாக்ஸை கொண்டு வரதுக்கு பேர் பேசிக்காக பாஸ்கல் ட்ரையாங்கிள். இப்போ இங்கே வந்து
இங்கே ஒரு நம்பர் இருந்திருக்கணும். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி தான் இந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ 20 கூட என்ன ஆட் பண்ணால் இந்த 50 கிடச்சிருக்கும்னா கண்டிப்பாக 30 ஆட் பண்ணால் தான் இந்த 20யும் 30யும் ஆட் பண்ணி இங்கே 50 அப்படின்ற டேர்ம் இங்கே கிடச்சிருக்கும். அப்போ இங்கே 30 தான் அந்த மிஸ்ஸிங் நம்பர். இங்கே வந்து 16 வந்திருக்கு. அப்போ இந்த 50யும் இங்கே அடுத்த இருக்க நம்பரையும் ஆட் பண்ணால் 60 வரணும்னா டெஃபினட்டாக இங்கே 10 இருந்திருக்கணும். 10 இருந்தால் தான் 50 + 10ன்னு போட்டிங்க நம்ம என்னென்னு எழுதியிருப்போம் 60 அப்படின்னு எழுதியிருப்போம். அடுத்த நம்பர் பார்க்கும்போது இங்கே வந்து 50 இருக்குது 50 இருக்குது 50யும் 50யும் ஆட் பண்ணும்போது இங்கே 100 அப்படின்னு கிடச்சிருக்கோம். அப்போ இதுதான் 100 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அப்போ 30 இந்த 100 இந்த 10 இதான் உங்களோட மிஸ்ஸிங் நம்பர். இது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஆனால் இந்த லைனில் பார்க்கும்போது 30 அதுக்கப்புறம் 10 அதுக்கப்புறம் 100 30 10 100ன்னு கொடுத்துருந்துருக்கணும் கீழே. இது ராங்காக பிரிண்ட் ஆனதுனால இந்த எக்ஸாமில் வந்து எல்லாமே கரெக்ட் ஆன்சர். இது எது கொடுத்துருந்தாலும் கரெக்ட் மியர் அட்டெம்ப்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஆக்சுவலாக மார்க் பண்ணியிருக்கிறது வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீயோட ஆன்சர்ஸ் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 60 என கணக்கிடப்பட்டுள்ளது அப்படின்னா 10 மதிப்புகள் எடுத்து அதோட அப்சர்வேஷனோட மீன் வந்து 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 10 அப்சர்வேஷனை ஆட் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்சர் வந்து 16 கிடச்சிருக்கும். அதுதான் நம்ம ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பண்ணும்போது ஒரு மதிப்பு 11க்கு பதிலாக 51 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது எனில் சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 10 நம்பர் ஆட் பண்ணாங்கல்ல, அதில் வந்து 51 அப்படின்ற நம்பர் வந்து தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் 11ன்னு வந்திருக்கணும். அது அந்த இடத்துல தெரியாமல் 51 பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ சரியான வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த சம் ஆஃப் 10 நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த டிவைடில் இருக்க 10 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 60 × 10 வந்து 600. 600ன்னு அவங்க டோட்டல் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ராங் டோட்டல். கரெக்டான டோட்டல் என்னன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். கரெக்டான டோட்டல் அப்படின்றது 11க்கு பதிலாக 51ன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கிடைச்ச டோட்டல்லேருந்து தவறான அமௌண்ட் வந்து 51 அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கரெக்டான அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியான வேல்யூ கிடச்சிரும். அப்போ 600 - 51 + 11 ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸும் இருக்குது. அதனால் சப்ட்ராக்ட் ஆகிடும். சப்ட்ராக்ட் ஆனால் 40. அப்போது 560 அப்படின்றது தான் கரெக்டான சமேஷன் எக்ஸ். அதாவது 10 நம்பரையும் கரெக்டான நம்பர் வச்சு ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 560 தான் கிடச்சிருக்கும். அப்போ கரெக்டான மீன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆவரேஜ் என்னென்னா கரெக்டான அடிஷனை அதாவது 560-ஐ 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். அப்படி டிவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 56 கிடச்சிருக்கும். 56ன்றது அதோட சரியான சராசரி. அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள் 96th கொஸ்டினில் 60 வேலையாட்கள் ஒரு செயல்திட்ட வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 5 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 60 ஒர்க்கர்ஸ் ஒரு வேலையை வந்து 12 டேஸில் முடிப்பாங்க. இப்போ ஒர்க்கர்ஸும் இங்கே டேஸும் எடுத்துக்கோங்க. 60 ஒர்க்கர்ஸ் வந்து 12 டேஸில் ஒரு வேலையை ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா அதே வேலையை 5 டேஸில் முடிக்கணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ ஒர்க்கர்ஸ் நமக்கு தேவை அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனான்னு மட்டும்தான் பார்க்கணும். இப்போ டேஸ் கம்மியாகுது அப்படின்னா ஒர்க்கர்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த வேலையை அவங்களால சீக்கிரமாக முடிக்க முடியும். டேஸ் கம்மியானதுனால ஒர்க்கர் நமக்கு அதிகமாக தேவைப்படுவாங்க. இதுக்கு பேர் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வர்ஸ் டைரக்ட் எதாக இருந்தாலும் முதல்ல இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் என்னவோ அதை ஒரு சைடு எழுதிட்டு அது கூட பேரலாக வந்திருக்க நம்பரை முதல்ல எழுதி ஒரு மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுருணும். இந்த நம்பரை ஃப்ராக்ஷனில் எழுதணும். இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருந்தால் இது அப்படியே எழுதிடணும். இதே ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அதான் ரெண்டுமே அதிகமாகும் இல்லை ரெண்டுமே கம்மியாகும் அந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா இதை வந்து நம்ம திருப்பி எழுதுவோம் யூஸ்வலாக. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 12 டைம்ஸ் கிடைக்குது. 12 12s are 144. அப்போ 144 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணால் தான் 12 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை 5 நாளில் உங்களால் முடிக்க முடியும். 144ன்றது ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.